காற்று பயங்கரமாக அடிக்குதுப்பா. புயல் ஒன்றையே தள்ளுதாடா. அச்சோ எங்கே இங்கே வா. மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வருதுடா எப்பா பயங்கரமா. என்னையே தள்ளுதுறது, உண்மையிலே தள்ளுதுடா. அந்த பக்கத்தில் அந்த இது நடக்கிறதுனால இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறாங்க நடந்து போகிறதுக்கு. செமையாக காத்தடிக்குதுல. ஒரு எப்போ சின்ன வயசுல இருக்கும் போது குட்டி பசங்களெல்லாம் விட மாட்டாங்க உள்ள. குட்டி பசங்களை விட மாட்டாங்க. ஆமாம். அப்போ வந்து நானும் குட்டியாக தானே இருப்பேன், அதனால என்னையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், அங்கே பேரண்ட்ஸ் ஆல்ரெடி யாராவது பேரண்ட்ஸ் போவாங்க பாருங்க, அவங்க கூடயே சேர்ந்து பூந்துட்டு போயிடுவேன். பேபி பேபி ஹாய் சொல்லு. எங்கே போகிற? பர்ச்சேஸ் பண்ண போறியா? நம்ம எங்கே இருக்கோம்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் தான் இருக்கோம். எதுக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்கோம். இன்றைக்கி நாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்கு தான் நம்ம ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு வந்துருக்கோம். முக்கியமாக ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். லீவ் வேறு. அந்த டைமில் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே மூவி பார்த்துட்டே இருக்கிற ஃபன் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் ரித்துக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணுமா. ஸோ அது அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த க்ராசரிஸ் குட்டி குட்டியாக வாங்க வேண்டியது, அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இங்கே அதுக்கு தான் இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் மார்க்கெட் வந்திருக்கோம். வாங்க போயிட்டு பிக் பஸார் போயிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நியூ அரைவல் உள்ற வந்துட்டோம். மாலுக்குள்ளே தான் இருக்கும். மால் இப்போ தான் உள்ற என்ட்ரன்ஸ் ஆகிருக்கோம். இப்போ நேராக நம்ம அந்த பிக் பஸார் போகிறோம். போயிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம். என்ன வாங்க போகிறன்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நில்லு அங்கே போய் நில்லு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். செமையாக இருக்குங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னா நமக்கு மொதல் தேவைப்படுறது ஒரு ட்ராலி தான். ஏன்னா நம்ம நிறைய பொருள் வாங்குவோம். ஒயிட்டுக்கு இருக்கா ட்ராலி இருந்தால் தான் நம்ம பர்ச்சேஸே பண்ண முடியும். பிஸ்கட் ஐட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நிறைய பிஸ்கட் வாங்கிட்டு போய் டெய்லி லன்ச் சாப்பிட்லாம் டீ காஃபியில். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா. ஃபஸ்ட்டு பிஸ்கட் பார்ப்போமா? ரெத்துக்கு பிஸ்கட் பார்ப்போமா? இவ்வளோ பிஸ்கட் இருக்குங்க. எதை பார்த்தாலும் வாங்க தோணுது, ஆனால் வாங்க முடியாதே. வந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு மேகி எடுத்துக்கிட்டோம். மேகி வந்து நம்ம ஃப்ரீ டயத்தில் சண்டே சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அதனால் 4-in-1 மேகி ஒன்று. ஒரு ஃப்ரெஷ் பன்னீர் ஒன்று எடுத்துக்கலாம். இன்னும் கீ ப்ரைஸ் ஆனால் ஓவர் ரேட்டாக இருக்கும். உதய கிருஷ்ணாவா ஆர்கேஜியா? மேபி எது வேணும்? ஆர்கேஜி நெய் காட்டு. அதில் என்ன ஃப்ரீ இருக்குது காட்டு. அதில் என்ன ஃப்ரீ இருக்குது? ஒரு பேக் ஃப்ரீயா? 10 ரூபா பேக்கெட் தான் ஃப்ரீயா? ஒன்று வாங்கினா ஒன்று தர மாட்டிங்களாப்பா? பீசன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது இல்லை, இந்த ஒர்க்கு பாரு, 500 கிராம் பை 1 get 1. இதில் தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஏய் கிராம் ஃப்ளவர் போட்டு. ஐயோ இது கிடையாதுப்பா. மேபி நீ எடுத்தது என்னது பாரு.
பேபி போட்டு எல்லாம் ஜாமான் வாங்கிச்சு. என்ன பேபி கடையவே மூட்டாங்களா? அந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டியா? பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்த்துட்டு கடை இழுத்து மூடிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். ஷாப்பிங் முடிச்சாச்சு. இவ்வளோதான் பண்ணோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்துருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.